இன்னைக்கு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறேன். வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். வராதவர்களை பற்றி நான் ஒன்று சொல்லவில்லை. நம்ம எல்லாரும் எழும்பி நின்னுங்க. வேற எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேச சொல்லுகிறார். சில காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். நான் அதை எல்லாத்தையும் செய்ய போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, எல்லாரும் தேவ பிரசன்னம் 3 நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தோடு நான் இங்கே நிற்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இன்னைக்கு உங்களை தொட போகுது. ஹல்லேலூயா, ஷபரபலபா. எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செஞ்சு ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிற உங்க கூட கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். ஹல்லேலூயா, நன்றி. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையாலையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு பிழைக்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்க போனை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நல்ல ஆமேன்னு சொல்லிருங்களேன். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு உற்சாகமா பேசணும்னு தோணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட சரியான நேரத்துல பேசுவார். நான் நிறைய விஷயத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. நேரம் இருந்துச்சுன்னா நான் அதை காட்டுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதவசனம் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன? உங்கள் கேள்விக்குறிகளை ஆச்சரியமாக்கும். சொல்லுங்க, ஆச்சரியக்குறியாய். அப்ப இங்க யாரெல்லாம் கேள்வியோட வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மீட்டிங் பதில கொடுத்து விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கேள்விகளோட நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த மீட்டிங் உங்களுக்கு பதில தரப்போகுது. ஹல்லேலூயா. 3 நாட்களும் இந்த பதிலுக்காக நான் போராடினது கொஞ்சம் அல்ல. அதனால இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஹalleluya. ஹalleluya. அந்த கரங்களை எல்லாம் தூக்கலையே, சொல்லுங்க பாப்போம். உங்க கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் வருகிற மாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மேல எழுதி இருக்கு, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு சொல்லுங்க ஆச்சரியமாய். ஆமா. அப்போ கேள்விகளுக்கு பதில் வரணும்னா அது கர்த்தரால தான் ஆகும். அந்த பதில் நமக்கு ஆச்சரியமா இருக்குமா? என்னதா இருக்குமா? ஆச்சரியம். சொல்லுங்க. எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சேரை விட்டு நீ எழும்பி போகும்போது பதிலோட தான் போவ. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. நம்புறவங்களுக்கு அது நடக்கும். ஹalleluya. ஆமென். நம்புறவங்களுக்கு அது நடக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹalleluya. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினல் விசேஷ வர நான் படிச்சிருக்கேங்க பைபிளை நல்லா. ஆனா என்ன அதிகமா வேதனைப்படுத்தின, இல்லாட்டி என்ன அடுத்த கட்டத்திற்கு போக கூடாதபடி தடுத்த 5 கேள்வி இருக்கு. எத்தனை கேள்வி சொல்லுங்க? 5 கேள்விகளை இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். ஹalleluya. எத்தனை கேள்வி? 5 கேள்வி. சொல்லுங்க. 5 கேள்வி. வாயை திறந்து சொல்லுங்க. இந்த 5 கேள்வி நான் ஆண்டவரை கேட்டதை விட நீங்க ஆண்டவரை பார்த்து 5 கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கேள்வியை பற்றி தான் இன்னைக்கு டீல் பண்ண போகிறேன். முரளி அண்ணா இங்கிட்டு வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். அந்த 5 கேள்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேள்வி, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம் வாசிருங்க. ஆன்சர் வரப்போகுது, வாசிங்க சீக்கிரம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். போதும் போதும், இங்கே பாவனீங்க. இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்றேன்ல, இன்னைக்கு அக்கினி அடிச்சிருக்கு. கண்டிப்பா மெசேஜ் வேற மாதிரி வரும். ஹalleluya. வேதாகமத்தில் உள்ள கேள்வி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா, ஒரு பொண்ணை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாரு சொல்லுங்க? அந்த பொண்ணு பேர் என்னது? ஆகார். ஆகாரை பார்த்து ஆண்டவர் பைபிள்ல முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், சொல்லுங்க, எங்கே போகிறாய் என்று கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கேள்வியிலிருந்து இன்னைக்கு தேவ செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனி, காதை திறந்து கேளு. இன்னைக்கு கட்டு உடையும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. ஆமா, உங்களுக்கு ஆகாரையும் தெரியும், சாராளையும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த கதை என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். நான் அதையெல்லாம் பேசல, இன்னைக்கு முக்கியமான காரியத்தை பேசுறேன். பைபிள் ஒரு பெண்ணை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துது தெரியுமா? அவ அழகானவள்னு சொல்லல, அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லல. பைபிள்ல முதல்ல ஒரு பெண்ணை பத்தி எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? ஆகாரின் அடிமை பெண்ணாகிய சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். யானைக்கு அடி சறுக்குங்க, உடனே அவர் தப்பா பேசிட்டாருன்னு சொல்லாத. ஹalleluya. ஆமா, யாரு? ஆகார். சாராளுடைய அடிமை பெண்ணுதான் யாரு சொல்லுங்க? ஆமா. அப்போ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்ன சொல்றாங்கன்னா, இவ என்ன பெண்ணு சொல்லுங்க? இன்னைக்கு நான் சொல்ல போறேன், அந்த அடிமை பெண்ணுன்னு இங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலை ஆக போறீங்க. ஹalleluya. அவளை பார்த்து ஆண்டவர் 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? ஆகாரே, எங்க இருந்து வர்ற? என்ன கேட்டாரு? எங்க இருந்து வர? கரெக்டா நச்சுன்னு பதில் சொல்லிட்டா என்ன தெரியுமா? என் நாச்சியார் அண்டையிலிருந்து நான் ஓடி வருகிறேன். சொல்லுங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன தெரியுமா? எங்க போற? என்ன கேட்டாரு? எங்கே போகிறாய்? இந்த கேள்விக்கு அவளுக்கு என்ன தெரியல. இப்போ கொஸ்டின் பாருங்க. உங்கள் கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிற தேவன் அவளை பார்த்து கேட்கிறாரு, எங்க போறேன்னு கேட்கிறாரு. அப்ப அவ சொல்றா, என்ன தெரியுமா? என் புருஷன் ஒருத்தனை எனக்கு தந்தாங்க, அவன்
காரியம் முடிஞ்ச உடனே கையையும் கழுவிட்டு கலட்டியும் விட்டுட்டான். என் நாச்சியாரும் என்னை ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்துறதுனால நான் வனாந்தரத்துக்கு ஓடி வந்துட்டேன். அடுத்து எங்க போகிறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி அவ வேதனையோட இருக்கும்போது அந்த கேள்விக்குரிய ஆண்டவர் எப்படி ஆச்சரியக்குறியா மாத்தினார் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன பதில் வித்தியாசமானது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கையை தட்ட ரெடியா இருந்துக்கோ, உன் நாச்சியாரின் கை கீழே போய் சொல்லுங்க சொல்லுங்க. இவ இந்த மாதிரி பதில வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்க மாட்டா. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? இவ கேட்கிறா, அங்க என்ன குத்துறா, என்ன கொடையிறா, என்ன கேவலமா பேசுறா, எனக்கு சோறு தர மாட்டுக்கா, என்ன துணியை துவைக்க வைக்கா, இப்படி ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்றதுனால தான் அவ வீட்டில இருந்து நான் ஓடி வரேன். ஆனா திரும்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? அதே வீட்டில் போய் உட்கார சொல்றீங்க. ஆண்டவரே, இது ஆச்சரியக்குறியா எப்படி மாறும்னு தெரியலன்னு நான் உங்களுக்கு சொல்லவா? நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த பதிலுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ போய் சாராளுடைய வீட்டில் அடங்கி இருக்கும்போது தேவன் உன்னை உயர்த்த உண்மை உள்ளவர். திரும்பவும் சொல்றேன், பைபிள் உள்ள வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலமான கர்த்தரின் கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது, நேரமும் காலமும் வரும்போது, எங்க இருந்து துரத்தி விட்டாங்களோ, எந்த வீட்டில் வாழ முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே வீட்டில் அவளை உயர்த்தி தேவன் அவளை வாழ வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வேலையை விட்டுறலான்னு நினைக்கிறியா? ஐயோ, இவன் கூட என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், நீ எங்க வேதனையோடு இருக்கிறையோ, எங்க கஷ்டத்தோடு இருக்கிறையோ, அந்த வேலையை விடணும்னு நினைக்காத, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்காத. நீ அங்கேயே அடங்கி இருந்தனா அந்த சாராள் முன்னாகவே ஆண்டவர் ஆகாரை உயர்த்தி அழகு பார்த்த தேவன் உன்னையும் அழகு பாப்பா. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன் ஆச்சியாரின் கை கீழே போய் அடங்கிரு சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. எனக்கு பிரச்சனையே வராத இடத்துல தான் ஆண்டவர் எனக்கு வழியை திறக்கணும்னு ஜெபம் பண்ற. எனக்கு என் ஹெச்ஆர் குடைச்சலே இது தரக்கூடாதுன்னு நினைக்கிற, என் மாமியார் என்னை சீண்டக்கூடாதுன்னு நினைக்கிற, எப்படியாவது வீடை காலி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற. ஆனா ஆண்டவர் சொன்ன பதிலுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவள் கீழ்ப்படிஞ்சதுனால திறக்காத நீர் ஊற்றை கர்த்தர் திறந்து அவளை தேவன் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, இங்க வந்திருக்கிற நீ, எனக்கு இது கடினமா இருக்குது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, இந்த படிப்பை என்னால ஏத்துக்க முடியாது, இந்த வேலையில என்னால இருக்க முடியாதுன்னு ஒருவேளை புலம்பிக்கிட்டு இங்க வந்திருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் அடங்கி இரு, நேரமும் காலமும் வரும்போது அவங்க முன்னாடியே தேவன் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. வேலையில ஏதாவது குடைச்சல் வந்துட்டா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? வேலையை மாத்துங்க ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் உங்க கேள்வி இன்னைக்கு வரை ஆச்சரியக்குறியா மாறல தெரியுமா? எல்லாரும் பஞ்சு மெத்தையும் ஏசி காத்து வேணும்னு நினைக்கிற. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஆண்டவர் சொன்னதுனால அவ போய் அடங்கி இருந்ததுனால அவளை சாராளுக்கு முன்னாடியே கர்த்தர் உயர்த்திட்டா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு எங்க போகிறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியலன்னு கவலையோட இருந்தனா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அடங்கி இருந்தால் உயர்வு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இருக்கணும்? அடங்கி இருக்க சொல்லுங்க சொல்லுங்க. அடங்கி இருக்க சொல்லுங்க. அடங்கி இருந்தா என்ன வரும்? உயர்வு, உயர்வு வரும். முத கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு தான் நான் சில காரியத்தை சொல்றேன். ரெண்டாவது பைபிளில் உள்ள கேள்வி என்ன? வாசிருங்க பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி ஆதியாகமம் 18:12 வாசிங்க.
சீக்கிரம். ம் ம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சாராள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. சாராள் கேட்குறாளா இல்லையோ, ஊரில் உள்ளவனெல்லாம் கேட்குறான். ஆண்டவர் வந்து சாராள்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு உற்பத்தி காலத்தில் உங்ககிட்ட வரும்போது நீ யாரோட இருப்ப சொல்லுங்க. ஒரு குழந்தையோட இருப்பேன்னு சொன்ன உடனே இந்த சாராள் அம்மாவுக்கு 2 கேள்வி வந்துருச்சு. ஒன்று, ஸ்திரீகளுடைய வழிபாடு எனக்கு என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க, நின்று போயிருச்சு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, நான் வயது சென்ற கிளவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் நகைச்சாலாம். என்ன செஞ்சாலாம்? நகைச்சாலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணினார் தெரியுமா, நகைக்காம ஆண்டவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி நம்பி இருந்ததுனால செத்து போன கற்பத்தை ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டார். ஆமைன்னு சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை நம்பும்போது என்ன நடக்கும்? அந்த ஐஸ் கட்டியை தூக்குங்க பிரதர். 96-17 கார் யாரோ குறுக்கில் விட்டாங்க. எப்பா 96-17 யாரோ கார் விட்டுட்டாங்களாம். தயவு செஞ்சு எனக்கு டென்ஷன் ஆகுது, போய் மாற்றிருங்க. சரி, ஓகே, ஃபைன். இங்கே பாருங்க, இது என்னது சொல்லுங்க. ஐஸ் கட்டி. கீழே விழட்டும், பரவாயில்ல. இது என்னது சொல்லுங்க. ஐஸ் கட்டி. சாராள் நினச்சிட்டா எனக்கு வயசாயிருச்சு, ஸ்திரீகளுடைய வழிபாடெல்லாம் நின்று போயிருச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது. சொல்லுங்க சொல்லுங்க, பிறக்காது. குழந்தை பிறக்காது. இதுக்கு சான்ஸே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு. இதுக்கு பேர் என்னதுமா சொல்லுங்க. ஐஸ் கட்டி. இன்னைக்கு தேவ வல்லமை உங்க மேல இறங்க போகுது. என்ன கட்டி? ஐஸ் கட்டி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கட்டி? ஐஸ் கட்டி. இங்கிலீஷ்ல என்னது? ஐஸ் கியூப். ஆமா, என்னதோ இருக்கட்டும். அது தாடா. இது நிறைய ஐஸ் கட்டி இருக்கு. நான் வரும்போது அவன்கிட்ட சொன்னேன், ஒரு பக்கெட்டு நிறைய ஐஸ் கட்டி வாங்கிட்டு வான்னு. இவன் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, இது நான் மீட்டிங் முடிகிற வரையும் இப்படியே இருக்குமா? என்ன பண்ணும்? இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ ஆண்டவரை நம்பனா கட்டியா இருக்கிறது கூட கரைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடும். நல்லா கைத்தட்டு, உன்னை பார்த்து தானே பேசுறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ பிலீவ் பண்ணுனா இது கரையிறதுக்குள்ள உன் வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனை இன்னைக்கு கரைஞ்சி வெள்ளமாய் போய்விடும். உன் கேள்விகளுக்கு இயேசு பதில் தருவார், இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இதுக்கு பேர் என்னது? கட்டி. என்னது கட்டி? சொல்லுங்க. இதுக்கு பேர் என்னது? கட்டி. ஆனா நேராக இது கரைந்து போகிறது போல நீ சந்தர்ப்பம் இல்ல, வயசாயிருச்சு, ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிட்டுன்னு நீ ஆபிரகாமை பார்த்து சொன்னாலும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போது அந்த வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குதோ, அந்த வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐஸ் கட்டி கரைகிறது போல உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தேவன் கரைய பண்ணி உன்னுடைய கேள்வி குறிய அவர் ஆச்சரியக்குரிய இயேசுவின் நாமத்தினால மாற்றுவார். இந்த நேரத்தில் உனக்கு அப்படிப்பட்ட அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் நடக்க போகிறது. எஸ் லார்ட், எஸ். ஹalleluya, 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 ஹalleluya. கட்டி என்ன செய்யும் சொல்லுங்க? கட்டி என்ன செய்யும்? கரைந்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டின்னு. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ளாடி இந்த கட்டி கரையுதோ இல்லையோ, உன் பிரச்சனைகள் எல்லாம் கரைஞ்சி உன் கற்பத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், உன் சரீரத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நீ என்ன கேள்விக்குறியோட இங்க வந்தாலும் அவைகளை ஆச்சரியக்குறியாக என் தேவன் உனக்கு மாற பண்ணுவார். அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உன் சரீரத்தின் மேல ஆழமா இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி receive in the name of Jesus, receive in the name of Jesus. உன் கட்டி கரையுது, உன் பிரச்சனை கரையுது. தேவ சமூகத்துல நிற்கும் போது உனக்கு விடுதலை வருகிறது. ஹalleluya, Jesus. ஆமென். Thank you அப்பா. ஆண்டவர் என்கிட்ட சொல்லி விட்டா,
இன்னைக்கு நிறைய பிரச்சனை கரைய போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேரு நீ நினைக்கிற கட்டின்னு. ஆனா என் ஆண்டவர் அதை கட்டியா பார்க்கலங்க. அது கட்டியா இருந்தா கூட என் தேவன் கரைய பண்ணுவா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரே ஒண்ணுதான். சாராள் நம்பல, ஆபிரகாம் நம்பின உடனே செத்து போன கற்பத்துல உயிர் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது நடக்குமா, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறதுனால செத்ததாவே இருந்தா கூட எனக்காக தேவன் அதுல உயிரை தருகிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவர். உன் கேள்விக்குறிகளை எல்லாம் ஆச்சரிய குறியாய் மாற்றுகிறதற்கு என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. எனக்கு கட்டி இருக்கு, எனக்கு கட்டி இருக்கு, எனக்கு கட்டி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், அதுக்கு பேரு தேவ சமூகத்துல வந்தா கட்டியே இல்லை, அதையெல்லாம் தேவன் கரைய ஆரம்பிச்சு விடுவான். ஆமென். இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், உன் கேள்விக்குறி எப்படி ஆச்சரியக்குறியா மாறும் தெரியுமா? கேள்விக்குறியா இருந்த கட்டி கரையும் போது ஆச்சரியக்குறியாய் மாறிவிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரும்போது கட்டியாதாங்க எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க வரும்போது பல பிரச்சனையோட தான் வந்திருப்ப, பல போராட்டத்தோட தான் வந்திருப்ப, பல வேதனையோட தான் வந்திருப்ப. ஆனா இந்த பிரேயர்ல ஒன்ன பார்த்து சொல்றேன், இங்க இருந்து நீ போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாவற்றையும் கரைய பண்ணி உனக்கு விடுதலையை தந்து உன்னை இந்த இடத்துல இருந்து அனுப்புகிறதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் தலை மேல இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப மன அழுத்தத்துல வந்திருக்கியா, நிறைய டிப்ரெஷன்ல வந்திருக்கியா, என்னால வாழவே முடியலன்னு வந்திருக்கியா, இன்னைக்கு தேவ வல்லமை உன் மேல இறங்க போகுது. எல்லாம் கரைய போகுது, எல்லாம் கரைய போகுது, விடுதலையாக போகுது. உன்னுடைய எல்லா போராட்டமும் இயேசுவின் நாமத்தினால ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் விடுதலை ஆகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பணும், அவரை நம்பணும், அவரை நம்பணும். ஹல்லேலூயா. அடுத்து அதை எடுங்க, கொளுத்துறா, சீக்கிரம் கொளுத்துறா. உங்களுக்கு புரிய வைக்க நான் என்னதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அணைஞ்சிருமோ? சரி, ஓகே, ஃபைன். இதுக்கு பேர் என்னது? அணைஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, சொல்லுங்க. மெழுகுவர்த்தி. என்னது இதுக்கு பேர்? என்னது? கேண்டில். இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல பார்த்தா இதுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பைபிள்ல வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. ஆமென். இன்னைக்கு ஜெக ஜோதியா கர்த்தர் உன் வாழ்க்கையில எரியும் போது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் மெழுகு போல என் தேவன் அதை உருக பண்ணுவார். அந்த பிரசன்னம் ரைட் நவ் இங்க வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பர்வதங்கள் மெழுகு போல உருகும். உன் பிரச்சனைகள் மெழுகு போல உருகும். உன் போராட்டங்கள் மெழுகு போல உருகி உனக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கட்டியும் கரைஞ்சிரும், மெழுகும் உருகிரும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இது எரிய எரிய தேவையில்லாததெல்லாம் உருகி போக போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசத்தோட டிக்ளேர் பண்றேன், உன் கட்டு இன்னைக்கு உடைய போகுது. ஹல்லேலூயா. உன் போராட்டம் இன்னைக்கு உடைய போகுது. ஹல்லேலூயா. மெழுகு உருகுகிறது போல, மெழுகு உருகுகிறது போல இயேசுவின் நாமத்தினால உன் போராட்டங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஹோலி ஸ்பிரிட் உருகி போவதாக விசுவாசத்தோடு கட்டளை கொடுக்கிறேன். வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கு உனக்கு விடுதலை வருகிறது, இன்னைக்கு விடுதலை வருகிறது. வருஷ கணக்கா விடுதலை வரல, வருஷ கணக்கா எனக்கு மாற்ற வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா, இன்னைக்கு உனக்கு ஒரு டிவைன் டெலிவரன்ஸ் வருகிறது இயேசுவின் நாமத்தினால.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடு, உன் கேள்விக்குரிய எப்படி ஆச்சரியக்குறியா மாத்துவேன் தெரியுமா? கட்டி எல்லாத்தையும் கரைய பண்ணுவேன், மெழுக எல்லாத்தையும் நான் உருக பண்ணி உனக்கு விடுதலையை தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் 2 வார்த்தையை சொல்றாரு. கையை உயர்த்து. உன் பிரச்சனை உருகவும் போகுது, உன் பிரச்சனை கரையவும் போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால. நீ தலைக்கு மேல வெள்ளம் போகிற பிரச்சனையோட இங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிரசன்னத்துல வந்து நிக்கிறதுனால, தேவனோடைய வசனத்தை கேட்கறதுனால இன்னைக்கு உருக போகுது, இன்னைக்கு கரைய போகுது. உன் வீட்டுக்குள்ள, உன் வேலையில பெரிய ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமா ஆமா, ஆண்டவர் ரெடியா இருங்க. ஆண்டவர் சொல்றார், வெளிப்பாடா சொல்றாரு. கரைய போகுதுன்னு சொல்றார், உருக போகுதுன்னு சொல்லுகிறார். உன் கடன் பிரச்சனை உருக போகுது. ஹல்லேலூயா. உன் சரீர பலவீனம் கரைய போகுது. நீ பலன் அடைவாய். ஆவியானவர் இங்க வந்திருக்கிறாருங்க. அவர் எரிகிற அக்கினியாக, எரிகிற அக்கினியாக. Receive in the name of Jesus. நல்ல கையை தட்டி, உன் கட்டினுக்கு உடைய போகுது. நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. இயேசுவின் நாமத்தினால விடுதலை வருகிறது. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Shaba raba lama khaba. வாழவே பிடிக்கலன்னு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கியா? இன்னைக்கு அண்ணன் கூட ஆண்டவர் எனக்கு பேசுவாரா, வாழ்க்கையே சலிச்சு போச்சுன்னு வந்துட்டியா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வர 2 வார்த்தை தான். உன் கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியா மாத்துறதுக்கு கரையவும் செய்யும், உருகவும் செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், படிப்புன்னு போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? திருமணம்னு போய் இதுவரை எனக்கு நடக்கலையேன்னு இருக்கிறியா? குழந்தைக்காக காத்திருந்து சோர்ந்து போயிட்டியா? எனக்கு வேலையில முன்னேற்றம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உன் ப்ரொஃபைல் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. நான் இன்னைக்கு ஆவியில பார்க்கிறேன். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன் மேல தேவ வல்லமை இறங்க போகுது. எஸ், ஜெபிச்சிட்டு வந்திருக்கிற உன் மேல இறங்க போகுது. இன்னைக்கு எல்லாம் உருகி போகும், எல்லாம் கரைந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் தைராய்டு கட்டி உருகுகிறது. ஓ, வயித்துல இருக்கிற கொழுப்பு கட்டி உருகுகிறது. நீர் கட்டி உடைகிறது. ஓ, உன் முதுகெலும்புல இருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தினால் உடைகிறது. பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்டை தேவன் இன்னைக்கு அவிழ்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் receive in the name of Jesus. விடுதலை வருகிறது. ஆமென். Jesus. Hallelujah. 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 என்னால அடுத்த மெசேஜுக்கு, அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடிய மாட்டேங்குங்க, அழுகையா வருது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்திருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் இங்க வந்திருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருந்து எழும்பும் போது அவைகள் உருகி போய்விடும். ஆமென். அவைகள் மறைந்து போய்விடும். ஆமென். அவைகள் காணாமல் போய்விடும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இவங்க மேல இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும். கண்ணை மூடி கையை உயர்த்து. நான் ஜெபம் பண்றேன். உன் கடன் பிரச்சனை மாற போகுது. உன் கோர்ட் கேஸ் மாற போகுது. ஓ, உன் மாந்திரிகத்தின் வல்லமைகள் எரிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்து நல்லா. இன்னைக்கு விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. கட்டி கரைகிறது. ஓ, எல்லாம் உருகி போ. Jesus, 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 hallelujah. Jesus, Jesus, hallelujah. Jesus, amen. அப்பா, வேலையில பெரிய மலையா இருக்குதா?
நான் சொல்றேன், இந்த மாசம் உனக்கு வேலை கிடைக்கும். எஸ் லார்ட். ஆமென் சொல்ல. ஆமென். இந்த மாசம் உனக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வா. ஆமென். உன் கடன் பிரச்சனையெல்லாம் காணாம போகும். ஆமென். உன் கேள்விக்குரிய அவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிறவர். எஸ். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு பெரிய கட்டியா இருக்குன்னு சொல்றியா, பெரிய பர்வதமா இருக்குதுன்னு சொல்றியா, நான் உங்ககிட்ட காட்டணும் பாருங்க, சூப்பர் வார்த்தை. உருகியும் போகும், கரைந்தும் போகும். ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து. உருகியும் போகும், கரைந்தும் போகும். சொல்லு, ஆண்டவருடைய வசனத்தை சொல்றேன், சொல்லு. உருகியும் போகும், கரைந்து போகும். சொல்ல மாட்டேங்கியே, சொல்லு. உருகியும் போகும், கரைந்து போகும். கரைந்தும் போகும். ஹalleluya. 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 ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வாலிப மகள் ஒரு சில வருடத்திற்கு முன்பாக மும்பையில் வடலா என்கிறதான ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ண போன போது அங்கே மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த வாலிப பிள்ளை எல்லா மீட்டிங்கை முடிச்சுட்டு, நிஷாந்த் அண்ணா எல்லாரும் போனதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கணுன்னு வந்தேன்னு வந்தா. என்ன மக்களேன்னு கேட்டா, அண்ணா என் தலைக்கு மேலே ஒரு கட்டி இருக்குது. என்ன இருக்குது? கட்டி இருக்குது. நான் முடிய வச்சு மறைச்சி வச்சாலும் அது ரொம்ப பெருசாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கிறேன், இதனாலேயே எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டுக்காங்க. டாக்டர்கிட்ட போனால் இது கேன்சர் கட்டி இல்லை, இது நார்மலாக ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி தான், மறையவே மாட்டுக்குன்னா. நான் முடிய வச்சு மறைச்சாலும் அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கிது. இதனால் 7 வருஷமாக எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தா. நான் என்ன வசனத்தை சொன்னேன் தெரியுமா? இப்போ ஞாபகம் வந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பர்வதங்களும் மெழுகு போல உருகிடும். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்களே? மெழுகு போல உருகி, மெழுகு போல உருகி போகணும். நான் ஜோம் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டேன் தங்கறதுக்கு. ஐயோ, அது சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவளை கூப்பிட்டுருக்கேன், ஆண்டு விழாக்கு வரட்டும். என்ன பண்ணியிருக்கா, வீட்டில் போய் தலையை சீவியிருக்கா. கட்டியை காணும். வெயிட் கட்டி எங்கன்னு திரும்பவும் பார்த்துருக்கா, காணும். அவள் ஷாலில் விழுந்து கிடந்திருக்கா அந்த கட்டி. ஹல்லேலூயா. நான் சொல்றது யாரை தெரியுமா? இயேசுவை பேசுகிறேன். உன் மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு அது விழுந்துரும். எவ்வளவு பெரிய பிசாசா வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் நினைச்சிட்டார்னா உனக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலைப்படாத. அவ இன்னைக்கும் சொல்றா, ஆனா மண்டை மேல இருந்த கொண்டையை காணும். நான் அடுத்த மாதம் கூப்பிட்டுருக்கேன், வந்தானா அவளே நேரில் சாட்சி சொல்லுவா. அவள் எங்கன்னு தேடி பார்த்துருக்கா, காணும். பின்னாடி வழியாக அவள் ஷால் போட்டிருக்கா, ஷாலில் ஒரு ஓரத்தில் தொங்கிட்டு இருந்திருக்கு. அவள் பார்த்துட்டு பயந்துட்டா. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், கட்டிய கூட என் தேவனால் கரைய பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆஸ்ட்ரால் ஒரு சின்ன பிரச்சனை. நாளைக்கு நீ வேலையில் இருப்பியான்னு பார்த்தாலே இங்கே வைத்த கலக்கும். நிறைய பேர் உனக்கு குடைச்சல் தராங்கன்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப நல்லா இருக்க போறேன்னு அர்த்தம். இதை விட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா உன்னை யாராவது சீண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா சும்மா போன உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னையெல்லாம் சும்மா விட்டுருந்தாலே ஏதாவது குடிகாரனாவோ இல்லாட்டி ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறதுக்கோ போயிருப்பேன். என்ன நோண்டி நீ உருப்பட மாட்ட, நீ விளங்காமல் போயிடுவ, நீ நாசமாக போயிடுவேன்னு எவனெல்லாம் சொன்னானோ அவன் சொன்னதுனால தேவன் என்னை இப்படி மாத்திட்டார். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், உன்னை போட்டு நிறைய பிரச்சனைகள் உழுக்குதா? இன்னைக்கு சொல்ல வர மெழுகு உருகுகிறது போல அந்த ஐஸ் டியூப் இங்க பாருங்க காணும். ஐஸ் டியூபை காணுங்க. ஏன்னா அது கரைஞ்சது மாதிரி உன் பிரச்சனையை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் கரைந்து போகும். ஆமென். எஸ்
ஹalleluya, ஹalleluya. Hallelujah. கோடி கடனா கூட இருக்கட்டு, வட்டி மேல வட்டி கட்டுற கடனா கூட இருக்கட்டு, நீ அவரை நம்பும் போது செத்தது கூட உயிரோட கூட எழும்புங்க. உன் கேள்விக்குரிய அவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றுவா. உன் கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியா மாத்துவா. Amen. ஹalleluya. நான் டாக்டரை பத்தி பேசல, மருந்து மாத்திரையை பத்தி பேசல, தேவன் செய்கிறத பத்தி பேசுறேன். ஹalleluya, ஹalleluya. இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேனே, சொல்லிட்டு அடுத்த 4 கேள்வியை டீல் பண்ணலாம். ஒரு அக்கா 47 வயசுன்னு நினைக்கேன். எத்தனை வயசு? ஆமாம், இந்த அக்கா லண்டனில் இருக்கிறாங்க. அந்த அக்கா பேர் லூசியா. என்ன பேர்? அக்கா கேட்டுக்கிட்டு இருந்தா உன்னை லூசுன்னு சொல்லலை, லூசியான்னு சொல்கிறேன். இந்த அக்கா நிஷாந்த் பாஸ்டை பற்றி கேள்விப்பட்டு என்கிட்ட வந்து ஜோமனை வந்திருக்காங்க. அப்போ நான் எல்லாருக்கும் தலையிலேயே கையை வச்சு ஜோமன்ற மாதிரி, பிரதர் நீ ஜோம் பண்ணி ஒரு காரியத்தை மறந்துட்ட, நீ லண்டனுக்கு போகும்போது கத்தர் உனக்கு அதை தருவார்னு சொல்லி விட்டுட்ட. இந்த லூசியா அக்காவுக்கு லூசு பிடிச்சிட்டான்னு தெரியல. நான் கார் வச்சுருக்கேன், நான் வீடு வச்சுருக்கேன், 18 வயசில் ஒரு பையனை வச்சுருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த நிஷாந்த் பாஸ்டர் நான் ஜோம் பண்ணி மறந்ததை எனக்கு தருவார்னு சொல்லி சொல்கிறாளேன்னு சொல்லி விட்டுட்டா. ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து இவர் நல்ல பாஸ்டர் தானே, இவர் ஏன் என்கிட்ட இப்படி சொன்னார்னு நம்மளை பற்றி ஊர் மொத்தம் புரணி. என்ன புரணி? இவர் நான் மறந்துட்டேன்னு சொன்னதை கர்த்தர் தருவார்னு ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. வேற ஒரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட ஜோம் பண்ண வர்றதுக்கெல்லாம் நான் பத்திரமா ஜோம் பண்ணணும். இது பேசாமல் ரெக்கார்டு போட்டுருது. என்ன போட்டுருது? ரெக்கார்டு போட்டு சொல்லுங்க. ரெக்கார்டு போட்டுட்டு என் குரூப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. பாரு பிரதரு, ரெக்கார்டில் இப்படி சொல்லியிருக்காரு, நான் என்ன மறந்தேன்னு. இது எனக்கு மினிஸ்ட்ரி நிமித்தம் நான் ஓடுறதுனால சிலதையெல்லாம் கேட்கறது இல்லையா, இது என் காதுக்கு என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளை சொல்லியாச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சுவர் புறமாக திரும்பி போய் அழுறது தான். ஆண்டவரே, இந்த பொம்பளை என்கிட்ட ஜோம் பண்ண வந்தா, நான் ஒழுங்காக தான் சொன்னேன், ஆனால் நான் சொன்னது நானாக சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு. நான் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க. அடுத்த நாள் இந்த பிள்ளைக்கு வீட்டில் இருந்து ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கா புருஷனுக்கு. தப்புன்னு என்ன வந்துட்டுனா, லோ ப்ரெஷர் ஆகி மயங்கி கீழே விழுந்துட்டா. புருஷன் வர்றதுக்கு லேட் ஆகும்போது 18 வயசு பையன் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. கொண்டு போனோன்னே புருஷனும் அங்கே போயாச்சு. டாக்டர் வந்து சொல்கிறாராம் அந்த புருஷன் வந்த உடனே, கங்க்ராச்சுலேஷன் பிரதர், நீங்கள் அப்பாவாயிட்டீங்கன்னு. அவள் என்ன ஜோம் பண்ணா தெரியுமா? 34 வயசு வரையும் ஜோம் பண்ணியிருக்கா. ஆண்டவரே, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு. அவளுக்கு 48-47 வயசானதுனால இனி எங்க நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஜோம் பண்ண காரியத்தை மறந்துட்டாளாம். ஆனா நீ மறக்கலாம், அவர் மறக்காம 48 வயசானா கூட தேவன் உன் கற்பத்தை திறக்க என் தேவன் உண்மை உள்ளவருங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. எஸ். ஏஜ் ஆயிட்டுன்னு நினைக்கிறியா? மண்டையில் உள்ள முடியெல்லாம் கொட்டிருச்சுன்னு நினைக்கிறியா? இனி நமக்கு எங்கடா நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறியா? நீ நம்புகிற தேவன் மரித்த தேவன் அல்ல, செத்தவனையும் உயிரோடு கூட எழுப்புகிற தேவன். உனக்கு அற்புதத்தை செய்வார். எஸ், எஸ். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கும் அந்த பிள்ளை இருக்கா. அந்த பிள்ளைக்கு அவ என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமா? மிராக்கல்னு பேர் வச்சிருக்கா. சாரி அக்கா, அக்கா என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மிராக்கல்னு பேர் வச்சிருக்கிறா. ஹalleluya, ஹalleluya. பிரேயர் டவர் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி தந்தா அந்த பிள்ளை. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒருவேளை சந்தர்ப்பம் இல்லாம இருக்கலாம்,
சூழ்நிலைகளெல்லாம் தலைகீழா போயிருக்கலாம். உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஐஸ் கட்டியே கரையுதுனா, மெழுகே உருகுதுனா, அவர் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில நீ போராட்டத்தோடு இருக்க முடியாது, பிரச்சனையோடு இருக்க முடியாது. அத்தனையும் தேவன் உருக பண்ணுவா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால சாராளுக்கு கற்ப விழுந்தா என்ன, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனா என்ன, தேவனை நம்பும்போது இல்லாததையெல்லாம் அவர் உருவாக்கி தருகிறவர். ஹல்லேலூயா. இனி ஒரு கேள்வி இருக்கு பைபிள்ல, வாசிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம் வாசிருங்க. சீக்கிரம். நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இங்க பாருங்க என்ன பாருங்க. 2 கேள்வியை கிதியோன் கேட்கிறார். எத்தனை கேள்வி? 2 கேள்விகள். என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் சொல்லுங்க. நீங்க தானே கேக்குறீங்க, என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேக்குறாரு. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே, எங்க பிதாக்கள் எல்லாம் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே சொல்லுங்க. எங்கே? இத கொஞ்சம் டீல் பண்ண வேண்டிய பிரச்சனை. நான் சொல்றேன், கிதியோன் அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் விதைக்கிறாங்க. விதைச்ச உடனே அறுவடைக்கு நேரம் ஆகும்போது அதை மீதியானியர் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு முதையும் நீ விதைக்கிற விதையாகட்டும், ஒவ்வொரு முதையும் நீ விதைக்கிற உன்னுடைய வேலையோடைய காரியங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் பிசாசு திருடிட்டு போறானா. என்னுடைய வருமானத்தை திருடிட்டான், என்னுடைய சுகத்தை திருடிட்டான், என் பலனை திருடிட்டான், என் அழகை திருடிட்டான், என்னுடைய சரீரத்தில் உள்ள சுகத்தை திருடிட்டான்னு இவன் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். சிஸ்டர், என்ன கேள்வி தெரியுமா? நீங்க எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருந்தா நடந்திருக்காது. இப்படி கேள்வி கேட்டவங்க எல்லாம் கையை தூக்கு, நல்லா தூக்கு. மற்றவங்க எல்லாம் நீதிமான் போல நல்லா தூக்கு. ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கே கிளாஸ் எடுப்பாங்க போல எல்லாரும். தூக்க தமிழ்ல தானே பேசுறேன். ஆண்டவரே, என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டவங்க எல்லாம் கையை தூக்கு. ஆமா, தூக்காதவங்க எல்லாம் நல்லவங்க, சந்தோஷம், விடு. இப்ப இப்படி கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் பிரதர் சிஸ்டர். நான் சொல்லவா? கிதியோன் கேட்கிறாரு, நீங்க என் கூட இருந்திருந்தா நான் விதைக்கிற விதைய சத்துரு திருடிட்டு போயிருப்பானான்னு கேட்கிறாரு. கரெக்டாதான் கேட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லவா, இந்த கேள்வியை பைபிள்ல இன்னும் 2 அம்மாக்கள் கேட்டாங்க. யார் தெரியுமா? மரியாளும் கேட்டா, மார்த்தாளும் கேட்டா. நீங்க என் கூட இருந்திருந்தா, எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. சொல்லுங்க, அப்ப எங்க கூட இல்லாததுனாலதான் மறிச்சிட்டான்னு. நான் உங்களுக்கு கிளியரா இன்னைக்கு மென்ஷன் பண்றேன். நீ நம்புறையோ நம்பலையோ, தேவன் உன் கூட இல்லாததுனால இதெல்லாம் நடக்கல, தேவன் உன் கூட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆமென். நான் ஆமென் வரமாட்டுக்கு. ஆமென். தேவன் என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? இவளை பேச விட்டுட்டு சும்மா இருப்பாரா? இவளை கத்த விட்டுட்டு சும்மா இருப்பாரா? இவனை அடிக்க விட்டுட்டு சும்மா இருப்பாரா? தேவன் என் கூட இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. நான் உங்ககிட்ட சொல்லவா, மரியாளே மார்த்தாளே, தேவன் உன் கூட இல்லாததுனால இதெல்லாம் நடக்கல, தேவன் உன் கூட இருக்கிறாரு. எப்ப தெரியுமா? சாகிறதுக்கு முன்னாடி தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் உயிரோட எழுப்பும் போதுதான் தெரியும். இதெல்லாம் நடந்தது தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய அற்புதத்துக்காக இது எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. வேற ஏதாவது சர்ச்சில் சொல்லி இருந்தா நல்லா கை தட்டி இருப்பாங்க. இங்க இருக்கிறது இருக்கு பாரு, இப்ப கை தட்டி என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேள்வி கேட்கறியா? எனக்கு நல்ல வாழ்க்கையை தரல,
நல்ல புருஷனை தரல, நல்ல பொண்டாட்டியை தரல, நல்ல வேலையை தரலன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? சிஸ்டர், உன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா கவலைப்படாத. நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டனா கவலைப்படாத. உனக்கு உன்னுடைய அரியரை கிளியர் பண்ணலன்னா கவலைப்படாத. உன் வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கிற மரியாளே மார்த்தாளே அதை ஆச்சரியக்குறியா உலகமே பார்க்கிற அளவுக்கு என் தேவனால் இயேசுவின் நாமத்தினால் மாற பண்ண முடியும். அந்த வல்லமை உன் மேல இறங்கி வரும் இயேசுவின் நாமத்தினால். எஸ் அல்லேலூயா, ஹalleluya. நீங்க என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, நீங்க என் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு. உன் வாழ்க்கையில தேவன் இல்லாமல் போகிற மாதிரிக்குல நிறைய சூழ்நிலை வரலாம். ஆனா உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன் திரும்பவும் சாகர நிலைமையில வந்தா கூட கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நிறைய மரியாளை பார்க்கிறேன், நிறைய மார்த்தாளை பார்க்கிறேன், நிறைய கிதியோனை பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கூட இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குதோ? ஆண்டவர் லேட்டா வந்தா, நீ கை தட்டினாலும் தட்டாட்டிலும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் லேட்டா வந்தா உயிரோட இருக்கிறவன் செத்துருவான். கரெக்டு, தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் லேட்டா வந்தா செத்தவனையும் அவர் உயிரோட எழுப்பிடுவாரு. ஆமென். எஸ். டிலேயில கர்த்தருடைய மிராக்கல் இருக்கு. ஆமென். டிலேயில கர்த்தருடைய மிராக்கல் இருக்கு. எஸ், எஸ். சொல்றேன், கானா ஒரு கல்யாணத்துல பச்சை தண்ணி திராட்சை ரசமா மாறிச்சுல. எல்லா கல்யாண வீட்டுக்கு போகும்போது, எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல நல்ல சாப்பாடு உண்டு, பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும். சொல்லுங்க, படைக்கு பிந்தனும்னு சொல்லுவாங்க. அதனால முந்தி அடிச்சு போய் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு வந்துருவீங்க. லாஸ்ட் ரசம் பத்தலைனா, சாம்பார் பத்தலைனா அதுல கொஞ்சம் தண்ணியை கலந்தா, நான் உங்க வீட்டில் உள்ள சாம்பாரையும் ரசத்தையும் சொல்லலை, கல்யாண வீட்டில் உள்ளதை சொல்றேன், கொஞ்சம் கலந்து கொடுத்தா அதை அவன் கடைசியில் இதாவது கிடைச்சதேன்னு சந்தோஷமா போவான். ஆனா கானாவூர் கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு போனவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து நான் பார்க்கிறேன், முடிவு வரையிலையும் நல்ல ரசத்தையே வச்சிருக்கீங்களே, இது எப்படின்னு கேட்டான். இன்னும் கைத்தட்டு அப்புறமா இன்னும் சொல்றேன், முந்தின ரசத்தை விட பிந்தினது ரொம்ப சுவையா இருக்குதே, இது எப்படின்னு. முதல்ல வந்தது மனுஷன் செஞ்சது, இரண்டாவது வந்தது கர்த்தர் செஞ்சது. அந்த அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் உன் மேல இறங்குவதாக. ஆமென், ஆமென். எஸ். சபாரபா லாமா. Thank you அப்பா. நல்ல ரசம் காத்திருக்கிறது, நல்ல ரசம் காத்திருக்கிறது, நல்ல ரசம் காத்திருக்கிறது. ஓ, கசப்பான ரசம் இல்ல, விஷம் இல்ல, உனக்காக டிலேயாக நல்ல ரசத்தை தருவா. கேள்விக்குறியாய் இருந்த கல்யாண வீட்டை ஆச்சரியக்குறியாய் மாற்றின என் கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கும். எனக்கே தெரியல இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறேன்னு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. டிலே ஆயிட்டு, வயசாயிருச்சு, முடி கொட்டிருச்சு, ஸ்கின்னெல்லாம் சுருங்கிருச்சுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் மிராக்கல் பண்ணும்போது நீ மட்டும் பார்க்க மாட்ட, அந்த உலகமே அந்த கானாவூர் கல்யாணம், அந்த ஊர் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிற? இவளுக்கு நடந்த கல்யாணத்தை பார்த்துதான். ஹalleluya. உனக்கு நடக்கிற அற்புதத்தை பார்த்து உலகமே மிரண்டு போகுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீங்க என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆண்டவர் இருந்ததுனால தான் முந்தினதை விட பிந்தினதை பெஸ்டா தந்தா. ஆமென். மனுஷன் தருகிறது ஒஸ்ட், ஆண்டவர் தருகிறது பெஸ்ட். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சாம்பார்ல கலப்படத்தை தந்து தரமாட்டாருங்க, தண்ணியை ஊத்தி தரமாட்டாரு. அவர் தந்தார்னா பெஸ்டா தான் தருவாரு. ஹalleluya, ஹalleluya. இப்ப கேக்குறாரு, நீங்க எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துரும். சரி, இந்த கேள்வியை டிலே பண்ணிட்டேன்.
டீல் பண்ணிட்டேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எங்கள் பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? உங்களுக்கு அந்த கேள்வி புரியல, நான் சொல்றேன். ஆண்டவரே, உங்க கேள்விதான். யார் கேள்வி? கண்மலையை பிளந்தீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன் பழக்கல? செங்கடலை பிளந்தீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன்? எரிகோவை இடிச்சீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன்? எங்க பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னாங்கப்பா. இயேசுவை நம்புறனா செங்கடல் பிளக்கும், கண்மலை பிளக்கும், எரிகோ இடியும்னு அவர் எங்களுக்கு சொல்லி 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 தந்தாங்களே, இது அவங்களோட ஸ்டாப் ஆயிட்டா எங்களுக்கு நடக்காதான்னு கேட்கிறார். இங்க இருக்கிற நீங்களும் அப்படிதானே? இங்க இருக்கிற நீங்களும் அப்படிதானே? எல்லாரும் பாட்டு பாடுவீங்க, என்ன தெரியுமா? செங்கடலை பிளந்த மாதிரி எனக்குள்ள இதையும் பிளங்காண்டவரே, எரிகோவை உடங்க ஆண்டவரே. ஆபிரகாமோட முடிஞ்சிருச்சா, ஈசாக்கோட முடிஞ்சிருச்சா, மோசையோட முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? எல்லாம் மூஞ்ச பார்த்தா 100% அப்படிதான் கேட்டுட்டு நிக்கி. ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே செங்கடலை பிளந்தீங்க? அதே மாறிக்கல, ஆனா உங்க ஜெபத்தை மாத்தணும். இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லித்தரேன். அந்த வினோதா தங்கச்சி பாட்டு ஆராதனை நடத்தும்போது இந்த வார்த்தையை சொல்லி ஆராதனை நடத்தினேன். அப்பமே ஃபைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது இன்னைக்கு இந்த மெசேஜை தான் ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் சோத்திர பலிகள் படிக்கிறீங்களே, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றீங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன சோத்திர பலி சொல்லுவோமா பைபிளுக்குள்ள வச்சிருக்கீங்களே, என்ன சொல்லுவீங்க? ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். தப்பு இல்லை. ஆண்டவரே மீடியால போகுது ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட சொல்லவா? தப்பு இல்லை, தப்பே இல்லை, படி. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லவா? இவ்வளவு நாளும் நீ தேவனை எப்படி பார்த்த தெரியுமா? ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோவின் தேவனமாய் தான் பார்த்த. அதனால தான் செங்கடலும் பிளக்கல, கண்மலையும் பிளக்கல. என்னைக்கு உன் தேவனாய் நீ பார்க்கிறாயோ அன்று உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யோசுவா புக்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மோசையினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா, யோசுவான்னு எல்லா இடத்துலயும் வரும், கடைசி அதிகாரத்துல மட்டும்தான் வரும். மோசையினுடைய ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் ஆகிய யோசுவான்னு. உன் ஜெபத்தை மாத்துனா அற்புதம் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. வெயிட் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனி. ஒரு வெளிப்பாடு, திருப்பி கேட்காத பேச மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் கண்மலையை பழக்கணும்னு ஆசைப்படுறீங்க, செங்கடலை பிளக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எரிகோவை இடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உபாகமம் எடுக்க வேண்டாம், 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் பிதாக்களுக்கு அறியாத மன்னாவினால் உன்னை போஷிப்பார்னு. ஆபிரகாமுக்கும் நடக்காது, ஈசாக்குக்கும் நடக்காதது, யாக்கோபு யோசேப்புக்கு நடக்காதது, இங்க ஆண்டவரை நம்பி இருக்கிற பாரு, உன் பிதாக்கள் அறியாத அற்புதங்களை இயேசு உனக்கு செய்வார். ஆமென். எஸ், ஹalleluya, ஹalleluya. சொல்லு என் தேவன், சொல்லு என் தேவன் அப்படின்னு சொல்லணும். ஆபிரகாமின் தேவனேன்னு சொல்றது தப்பு இல்ல, ஈசாக்கின் தேவனேன்னு சொல்றது. உங்க வீட்டுல பெரியப்பா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, எல்லா அப்பாவும் இருப்பாரு, எல்லாம் உனக்கு அப்பா தான். ஆனா உன் வீட்டுல இருக்கிறாரே அவரு தான் உனக்கு ஒரிஜினல் அப்பா. ஆபிரகாமின் தேவன் இருக்கலாம், ஈசாக்கின் தேவன் இருக்கலாம், யாக்கோபின் தேவன் இருக்கலாம், ஆனா உனக்கு தேவன் யார் தெரியுமா? என் தேவன். ஆமென். ஹalleluya. இப்படி சொல்லும் போது தாங்க அற்புதம் நடக்கும். வாயை திறந்து சொல்லு, என்ன தேவன்? சொல்லு என் தேவன், சொல்லு என் தேவன். ஆபிரகாமுக்கு செஞ்சது மாதிரி எனக்கு செய்யுங்கன்னு சொல்றது தப்பு இல்ல. என்னைக்கு நீ ஆபிரகாமின் தேவனை பார்க்கறையோ அன்னைக்கு வரையும் சிலது டிலே தான். ஆனா உன் தேவனை பார்த்தனா அவங்களுக்கு நடந்ததை விட உனக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. ஆமென். இயேசு கூட கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சோதனையில கூட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு?
பிதாவாகிய தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கல, என் தேவனே என் தேவனே. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனால் எனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இப்படிலாங்க நடக்கணும். இப்பதான் கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியா மாறும். கிதியோன் அவரு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் உனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அதையே பாடிக்கிட்டு இருக்கிற. வாயை திறந்து சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க, பெரியப்பா சித்தப்பா இல்ல, ஏன் அப்பா. யாரு யாரு சொல்லுங்க. என் தேவன். என் தேவன் சொல்ல மாட்டேங்கிய. என் தேவன். ஆமா, ஒரு பாட்டு வேற உண்டு, கீபோர்டுங்க. 2 சென்டென்ஸ் பாடிட்டு 2 பாயிண்ட் இருக்கு, முடிச்சிடுறேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. பாடுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. யார் தேவன்? என் தேவன். உங்க அப்பா யாரு? என் இயேசப்பா. யாரு? பெரியப்பா சித்தப்பா எல்லா அப்பாவும் இருப்பான். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் உரிமையா ஒரு அளவுக்கு மேல போக முடியாது. ஆனா ஓ அப்பானா என் அப்பான்னு சொல்லி தைரியமா நீ போய் பக்கத்துல கூட நிப்பங்க. புரியுதா சிஸ்டர்? இவ்வளவு நாள் சித்தப்பா, ஆபிரகாம் சித்தப்பா, ஈசாக்கு பெரியப்பா, யோசேப்பு மாமா, இப்படி நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தது போதும். இன்னையிலிருந்து சொல்லு, ஏசப்பா என் தேவன். ஆமென். அந்த ஒரு வார்த்தைக்கு 1000 அற்புதம் இருக்குங்க. சொல்லு, என் தேவன், என் தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. இதுதாங்க வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல எழுதியிருக்கு, மோசேயை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நான் மோசையோட இருப்பேன்னு சொன்னார். இருந்தாரா? அடுத்து சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். யாரை பார்த்து? யோசுவாவை பார்த்து. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லவா? ஆண்டவர் மோசையோடு இல்ல, யோசுவா கூட இல்ல. யார் கூட இருக்கிறார் தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். என் கூட இருக்கிறவருங்க அவரு. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதனால கிதியோன் தெரியாம கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியை ஆண்டவர் ஆச்சரியக்குறியா மாத்திட்டார். ஆமென். 2 பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். சங்கீதம் 42:5 வாசிங்க, வாசிங்க. தாவீது கேள்வி கேட்கிறார், வாசிங்க. சங்கீதம் 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம். இந்த வசனம் 42வது சங்கீதத்திலையும் 43வது சங்கீதத்திலையும் 5 முறை வருது. எத்தனை முறை? 5 முறை. ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள். அதுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கா? ஆமா, இருக்கா? தாவீதுடைய கேள்வி பாருங்க. ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் இவர் இப்படி கேட்கிறார் தெரியுமா? ஊர்ல உள்ளவனெல்லாம் என்ன கேட்கிறான் தெரியுமா? தங்கச்சி, தம்பி, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் என்னை கேட்கிறதினால் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு. அடுத்து சொல்றாரு, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை கேட்கிறதினால் பட்டயத்தை வைத்து உருவ குத்துகிறது போல இருக்குதுன்னு. உங்களை பார்த்து கேட்கிறாங்களா, உன் தேவன் எங்க?
இந்த பெனினாளுக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டா, தூங்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டா. பைபிளில் எழுதியிருக்கு, அவள் ஆலயத்துக்கு போகும்போது உனக்கு குழந்தை இல்லையேன்னு மனமடி வாக்குவாளாம். யாரு? பெனினா. அப்படிதானே எழுதியிருக்கு. உன் தேவன் எங்கம்மா? நீ ஆராதிச்சியே, பண்டிகை தோறும் கொண்டு போய் காணிக்கையெல்லாம் கொடுத்தையே, உன் தேவன் எங்க? நான் உன்ன மாதிரியெல்லாம் ஜோம் பண்ணல, ஆனால் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்காங்களா, உன் தேவன் எங்க? உன் தேவன் எங்கன்னு கேட்கிறாரா? அப்படி கேட்கிறவங்களுக்கு தாவீது ஒரு பதில் சொல்றாரு. என்ன தெரியுமா? என் தேவன் இன்னதை எனக்கு செய்தார் என்று நான் சொல்லுகிற நாட்கள் வருகிறது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கட்டி வந்துட்டா உன் தேவன் எங்கன்னு கேட்குறாங்களா? உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா தேவன் எங்கன்னு கேட்குறாங்களா? ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டியா? ரொம்ப மன அழுத்தம் ஆயிட்டியா? ஒரு மாதிரி இருக்கா? என்ன பார்த்து கூட கேட்டானுவேன். நான் அடுத்த மாதம் உங்ககிட்ட என்னுடைய ஒரிஜினல் சாட்சியை சொல்லுவேன். அன்னைக்கு ஆமாம் நான் வந்துருச்சு சொல்கிறேன். திருவான்மியூர் எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து மடிப்பாக்கம் பாளைய கார்டன் வரையிலையும் எனக்கு நடந்த வேதனையினால் பைக்கை விட்டுட்டு நடந்தே வந்தேன். வண்டி வந்தது தெரியலை, பஸ்ஸு வந்தது தெரியலை. அடுத்த மாதம் ப்ரீஃபாக சொல்கிறேன். அப்போதெல்லாம் ரோட்டில் ஒவ்வொரு கண்ணீராக போச்சு. என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் ஜோம் பண்ணியே அற்புதம் நடந்துச்சே, உன் தேவன் உன்னை கைவிட்டுட்டாரான்னு. இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்குறாங்களா? சாராளை பார்த்து சிரிக்கிறாங்களா? தாவீதே கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்கா? சிலரெல்லாம் மீட்டிங் வரும்போது ஷாலை போட்டுட்டு வருவாங்க. யாராவது பார்த்துருவாங்களா? ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு. ஆனால் நான் சொல்ல வரேன், இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. என்ன தெரியுமா? தாவீது உயிரோடு இருக்கும்போது எல்லா சத்துருவையும் ஜெயிச்சு அவன் வாழ்ந்தாங்க. ஆமென். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ உயிரோடு இருக்கும் போதே எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு உன்னை சாட்சியா தேவன் நிறுத்துவார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. 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 நேரம் ஆயிட்டு. கடைசியா ஒரு கேள்வி, இதை பைபிள் எடுத்து நீங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கடைசியா முடிக்கிறேன். யோபு 42:3 நிறுத்தி வாசிங்க பிரதர். சூப்பரா இருக்கு பாருங்க. கேள்வி கேட்கிறாரு பாரு மனுஷன். வாசிங்க. யோபு 42:3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற. என்ன திட்டுறீங்களா பிரதர்? சொல்லுங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் இருக்கு. யோபு சொல்றாரு, எனக்கு தெரியாததையும் அடுத்து எனக்கு எட்டாததையும். எனக்கு எட்டாதது அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது இப்படி நடந்துருமா, அது அப்படி நடந்துருமா, அடுத்து நான் அறியாததையும் அளப்பினேன். சொல்லுங்க. தெரியாததையும் அறியாததையும் எட்டாததையும் அளப்புகிறாய். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், தெரியாததை யோபுக்கு தேவன் தெரிய வைத்தார். ஆமென். அறியாததை யோபுக்கு அறிய வைத்தார். எட்டாததை எட்டி பிடிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். எஸ் லார்ட். இன்னைக்கு அறியாம வந்திருக்கியா? தெரியாம வந்திருக்கியா? எட்டாதுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நான் சொல்றேன், தாவீது சொல்றாரு, நான் என்னுடைய ஆவி சோர்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நினைத்தேன், அவரோ என்னை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் விட்டார். அறியாது, தெரியாது, புரியாதுன்னு சொல்ற உனக்கு எட்டாத உயரத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரே கேள்வியா இருக்கா? எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எப்படி நான் பிசினஸ் நடத்த போறேன்னு பாத்தியா? யோபு கேட்கிறாரு. இவர் கேள்வி கேட்கறதுல மன்னனா இருந்தா ஆண்டவர் பதில் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி வைங்களேன், வைங்கம்மா, தமிழ்ல தானே பேசுறேன், இப்படி வைங்க, வாய் மேல கை வைங்கப்பா, சோத்திரம். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? தெரியாததையும்
அறியாததையும் எட்டாததையும் சொன்னபோது ஆண்டவர் யோபுக்கு காற்றுகளாலே உத்தரவு கொடுத்த உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கையால் என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன். தேவன் கொடுக்கிற பதில் நீ வாய் அடைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாததும் தெரியாததும் எட்டாததையும் போட்டு குழம்பி இருந்தனா தேவன் உனக்கு பதில் சொல்லும் போது உன் கையால உன் வாயை பொத்திக் கொள்வா, வாய் அடைக்கிற மாதிரி கர்த்தர் உனக்கு பதில தருவாரு. ஆமென். ஹல்லேலூயா, எஸ், ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், உன் கேள்விக்குரிய அவர் ஆச்சரியக்குறியா மாத்துவா. ஆமென். என்ன குறியா மாத்துவாரு? ஆச்சரியக்குறியா. சொல்லுங்க, என்ன குறி? ஆச்சரியக்குறியாய் சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கெல்லாம் நிறைய கேள்விக்குறி தான். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு செய்தியை முடிக்கிறேன். 2019ஆம் ஆண்டு ஒரு கார் ஒன்று பெருங்குடியில் வந்துச்சு. அந்த ஒரு கார் ஒன்று வந்துச்சு. இந்த காரை இவன் ரூமுக்குள்ளே போட்டே என்ன பண்ணினான்னா நல்லா டிசைன் பண்ணி வரைஞ்சி பண்ணிட்டான். அடுத்த நாள் பேம்பலெட்டெல்லாம் கொடுத்து டிசம்பர் என் பிறந்த நாளுக்கு நாள் தான் 7ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டான். காரு சூப்பராக இருக்குது. 2018 உள்ள கார் இதே பெருங்குடியில் தான். இவன் காரை செஞ்சிட்டான். இதை வெளியே எடுக்கிறதுக்கு நினைக்கும் போது மேலே பில்டிங் தட்டுது. பில்டிங்கை உடைச்சி எடுத்தா காருக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க? சேதம் ஆயிரும். டென்ஷன் ஆயிட்டு இதே பெருங்குடியில் இருக்காரு. டென்ஷன் ஆகி மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நைட்டு தூக்கம் இல்லாம பகல் தூக்கம் இல்லாம இவர் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்க உள்ள வாட்ச்மேன் கேட்குறான், சார் என்ன சார் இவ்வளோ பிரச்சனையில மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிறீங்கன்னு. ஒழுங்கா போயிரு, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன்னு. இவன் இந்த சார் வந்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு நைட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் 10 மணிக்கு டெலிவரி பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. 7 மணிக்கு புத்தி தெளிஞ்சு அன்னைக்கு தான் அந்த எம்டி அழுததை பார்த்துருக்கான். சார் என்கிட்ட சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு. தம்பி கஷ்டப்பட்டு பல கோடிக்கு இந்த காரை செஞ்சேன், எடுக்கலான்னு பார்த்தா அந்த செவுறு தட்டுறதுனால ரொம்ப டேமேஜ் ஆயிரும், அதனால் எடுக்க முடியலைன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அவனுக்கு தெரியாத ஞானமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். இவன் போயிட்டு ஷட்டரை திறந்து பார்த்துட்டு வந்துட்டு, சார் சப்ப மேட்ரு சார். என்ன மேட்ரு சொல்லுங்க? டே ஒழுங்கா ஓடிரு சார். சப்ப மேட்ரு சார். என்ன மேட்ரு? சப்ப மேட்ரு சொல்லுங்க. சப்ப மேட்ரு. என்னையும் சென்னை வாசி ஆக்கிட்டீங்கல்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா வீட்டுக்கு போறேன், என்ன பார்த்து துண்ணையான்னு கேட்டுச்சு. நானும் திரும்பி பார்க்குறேன், என்னடா துண்ணையா அந்நிய பாசையா இருக்குமா? நமக்கு ஒன்றும் தெரியல. நானும் திரும்பி பார்க்குறேன், துண்ணையா வாட் இஸ் த மீன் பை துண்ணையா? அன்னைக்கெல்லாம் சொல்லுது அந்தாண்டவான்னு. எனக்கு அங்கிட்டு வா இங்கிட்டு வான்னு தான் தெரியும், அந்தாண்ட வானா ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த அம்மா பாசமாக கேட்டிருக்கு, பாஸ்டர் நீ சாப்பிட்றியான்னு. நமக்கு தெரிய மாட்டுக்குப்பா. ஆனால் பரவாயில்ல, அந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பந்தான் முட்டை கலக்கியெல்லாம் சாப்பிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ சார் சப்ப மேட்ருன்னு. என்னது சப்ப மேட்ரு? வாங்கன்னு சொல்லிட்டு, சார் உங்கள் கூட இருக்கிறவனுக்கெல்லாம் அறிவில்லை சார். டே ஒழுங்கா ஓடிரு, டென்ஷன் ஆகுதுன்னு. சார் உங்களுக்கு இப்போ இந்த காரை எடுக்கணும். என்ன சார், நீங்கள் டயர்ல இருந்து காற்றை பிடுங்கி விட்டுட்டீங்கன்னா 2 அடி என்ன செஞ்சிரும், கீழே போயிரும், காரை எடுத்துடலாம் சார்னு. இவனுக்கு தலைகால் புரியல. வாட்ச்மேனா இருந்தவன மேனேஜரா மாத்தி அழகு பார்த்தார் என் கர்த்தர். ஆமென். அந்த உயர்வு யாருக்காக காத்து இருந்துச்சு தெரியுமா? போகும்போதெல்லாம் சல்யூட் சார், கேட்டை திறந்து விடுறான் பாரு, அவனுக்காக எட்டாத உயரத்தை தேவன் வைத்திருந்தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத, மெண்டல் ஆயிருவ. அவர் என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்யறாருன்னு நம்பிரு. நல்லதே நடக்கும், நன்மையாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை கிடைக்கலையா சோத்திரம் பண்ணு. புருஷன் அடிக்கிறானா சோத்திரம் பண்ணு. ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த சோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, டாபிக் கரெக்டா? உன் கேள்விக்குறியை ஆச்சரியக்குறிகளாய் மாற்று. சொல்லு.
ஆச்சரியக்குறிகளாய் ஆச்சரியக்குறியா மாத்துவார். ஆமென். இப்ப பாரு, உன் தலையில கேள்விக்குறி இல்ல ஆச்சரியக்குறி வரப்போகுது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்களெல்லாம், பேதுருவுக்கு படகுல என்னாச்சு தெரியுமா? இயேசுவை படகுல இருந்து போக சொல்றான். என்ன தெரியுமா? இவனுக்கு தலையும் புரியல. என்ன தெரியுமா? பிரமித்தானா. தேவன் உன் வாழ்க்கையில சில நான் உன்னை ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். உலகத்துல நிலாவில் கூட போய் வீடு வைக்கலான்னு கண்டுபிடிச்சிட்டானு, அப்படித்தானே? ஆனா தேவன் செய்ததை ஒருத்தனாலையும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மேலே பாருங்களேன், கொஞ்சம் மேலே பாரு. என்ன தெரியுதுன்னு கேட்பேன், நீ ஓடு தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. அறிவாளி மாதிரி. இப்போ தான் சொன்னேன் மெண்டல் ஆகக்கூடாதுன்னு. மேலே பார்த்து சொன்னாரு, உன்னை நான் நட்சத்திரத்தை மாதிரி பெருக பண்ணுவேன்னு. உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்பு வந்துச்சு சார், இதுவரையும் நட்சத்திரத்தை எண்ணின ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியல. தேவன் செய்த அற்புதம் அப்படிதான் உனக்கு இருக்கும். ஆமென். அதே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் கீழே பாருங்களேன், ஒன்ன சொல்லாத தர தெரியுதுன்னு. மணலை எடுத்து என்ன சொன்னார்? இதே மாதிரி மணலை எவனாலாவது இன்னைக்கு வரை எண்ண முடிஞ்சதா? தேவன் உன் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா, கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்து உன் தலையை உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிறவரை நீ ஆராதிக்கிறாய். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you. அதனால சொல்றேன், என் தேவன்